சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை என்றால் அது என்ன? எந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே, அது உண்மையிலும் உண்மையாய் இருக்கின்ற அந்த உண்மையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அதனுடைய காரியம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை மட்டும் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை சுத்திரம் கர்த்தாவே. இந்த காலவேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமரும்படியாய் கர்த்தாவே நீர் கொடுத்த மகாபிரதான உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பொற்பாத்திரை ஒப்புக் கொடுக்கிறோம். போதகரும் குருவுமாய நீரே ஆண்டவரே இந்த ஆராதனை முன்னின்று நடத்தும்படியாய் கர்த்தாவே இயேசுவே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே இந்த ஆராதனை நிரப்பி ஆண்டவரே வந்து யாவரையும் நாமத்தினால் ஆசீர்வதித்து கர்த்தாவே தொடக்க முடிவரைக்கும் நீரே கூட இருந்து உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து கர்த்தாவே நடத்த முடியாம பொற்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் சூழ் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 79. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 79. ஆதியும் அந்தவுமானவராய் நீதிபரராய் நம்மோடு வாசம் செய்கிறதான அந்த பரலோக ராஜனை சர்வ வல்லமை உள்ள தேவனை மகிமைப்படுத்தும் பண்ணமாய் பாடலன் 79 நாம் பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியக நாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியக நாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியக நாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, போதுமான கூலனுக்கு உயர்மான வேலனுக்கு, போதுமான கூலனுக்கு உயர்மான வேலனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியக நாதனுக்கு சுபமங்கலம். மானாவில் வானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். வானாதி மானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணோ நட்டேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணோ நட்டேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, கோணா சகாயனுக்கு குருபே
பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 25. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 25. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தார் என்றான அந்த பாடலை பாவியாக இருந்தான நம்முடைய வாழ்விலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு தூய்மையாக்கி இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறான் அந்த பரலோக தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் பாடலை நாம் பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். பரலோக தேவன் பாரில் வந்தார் பாவியனை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தூய்மையாய் என்னை ஏற்றுக் கொண்டார் பிள்ளையாய். பரலோக தேவன் பாரில் வந்தார் பாவியனை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தூய்மையாய் என்னை ஏற்றுக் கொண்டார் பிள்ளையாய். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். அன்பினால் என்னை அள்ளித் தழுவிய கட்டி அணைத்துக் கொண்டார். நல்ல காதலன் என்னை நேசித்து போஷித்து கட்டி இழுத்துக் கொண்டார். அவர் அன்பில் இணைத்துக் கொண்டார். அன்பினால் என்னை அள்ளித் தழுவிய கட்டி அணைத்துக் கொண்டார். நல்ல காதலன் என்னை நேசித்து போஷித்து கட்டி இழுத்துக் கொண்டார். அவர் அன்பில் இணைத்துக் கொண்டார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை. இந்த பாவியாம் என்னையும் நம்மை போல் மாற்றிடும் பரவசம் எனக்கு அளித்தார். நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை. இந்த பாவியாம் என்னையும் நம்மை போல் மாற்றிடும் பரவசம் எனக்கு அளித்தார். நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். இன்னல்கள் தொல்லைகள் துயர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த ஜூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல் பொதுவாக எல்லோரும் நாம் வளமையாய் பாவிக்கின்ற ஒரு சொல்தான். சத்தியம், சத்தியத்தை பேச வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்துக்கு எதிர்மாறாய் எதையும் செய்யக்கூடாதென்று இவ்வாறு இந்த சத்தியம் சத்தியம் என்று சொல்லுகிறோம். என்றால் சத்தியம் என்றால் என்ன? பிலாத்து கேட்டதைப் போல இயேசுவினிடத்திலே சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டார். இயேசு சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லும் பொழுது சத்தியம் சத்தியம் என்றால் என்ன என்றதை போன்று சத்தியம் என்றால் என்ன? பொதுவாக சத்தியம் சத்தியம் என்று எல்லோரும் நாம் அந்த சொல்லை பயன்படுத்துகின்றோம். ஜெபிக்கும்போது கூட சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் அந்த சத்தியம் என்றால் என்ன என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதாவது நாம் அதை ஆழமாய் சிந்தித்திருக்கக்கூடிய காரியத்தை நாம் நோக்கி இருக்கின்றோமா? உங்களிடத்திலே கூட சத்தியம் என்றால் என்ன என்றால் நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சத்தியம் என்றால் என்ன? அவ்வாறென்றால் சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்று சொல்லப்போனால் அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகள், அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகள் என்று வசனம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை என்றால் அது என்ன? வார்த்தை என்றால் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். இங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் பேசின எல்லாமே அவருடைய வார்த்தைகள், வசனங்கள். சத்தியம் என்று வரும்பொழுது இந்த வார்த்தைகளை குறித்த காரியத்தை இயேசு உள்ளடக்கும் பொழுது தான் அதை சத்தியம் என்று அவர், அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அவர் இங்கே அவர் சொல்லும் பொழுது எது சத்தியம் என்றால் நம்முடைய வசனம்தான் சத்தியம். நாம் சத்தியத்தை சொல்லுகிறேன், நான் அவர்களுக்கு சத்தியம் சொல்லுகின்றேன், இல்லாவிட்டால் நாங்கள் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்றால் அதனுடைய காரியம் என்னென்றால் நம்முடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் சத்தியம். அதை நாம் பேசினால், ஆண்டவருடைய வார்த்தையை பேசினால் நான் சத்தியம் பேசுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடந்தால் நான் சத்தியத்தின்படி நான் நடக்கின்றேன் என்று அதனுடைய காரியம். இரண்டு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஒன்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், தேவனுடைய வார்த்தைகளை அறிவீர்கள் என்பதை விட சத்தியத்தை அறிவீர்கள் என்று இயேசு அங்கே அதை அவ்வாறு யூதர்களிடத்திலே பேசும் பொழுது சொன்னார். ஏனென்றால் யூதர்களோ இல்லாவிட்டால் பரிசேயர்களோ வேதபாரர்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய மோசேனுடைய பிரமாணங்களாக இருக்கலாம், தேவனுடைய கற்பனைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே அறிந்து அதை அவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக வந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்றவர்களை இடத்திலே இயேசு சொல்லும் பொழுதுதான் நீங்கள் அறிய வேண்டிய காரியம், நீங்கள் கற்பனைகளை அறிந்திருக்கிறீர்கள், பிரமாணங்களை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அதையெல்லாம் நீங்கள் எப்படி அறிய வேண்டும் என்றால் சத்தியமாய் அறிய வேண்டும்.
எந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே, அதையெல்லாம் சத்தியம் என்றால் என்ன நீங்கள் அது சொல்லுவதைப் போல உண்மை. சிலரிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவோம், அவர்கள் நம்பாவிட்டால் சொல்லுவார்கள், சத்தியமாய் சொல்லுகிறேன், சத்தியமாய் தான் நடந்தது, சத்தியமாய் இப்படித்தான் இருந்தது என்று அந்த சத்தியம் பண்ணுவார்கள். நாம் சத்தியம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்வதைப் போல சத்தியம் பண்ணக்கூடாது. சிரசு மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது, எதுவும் மேலும் தேவன் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்ல சத்தியம் பண்ணுவதில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த சத்தியமாய் சொல்லுகிறேன் என்றால் என்னென்றால் அவர்கள் நம்பாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் உடனே சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். அது உண்மை, இது உண்மையிலும் உண்மை, அதுதான் அதனுடைய அர்த்தம், நம்ப வேண்டிய உண்மை. ஆகையால் அது உண்மையிலும் உண்மையாய் இருக்கின்ற அந்த உண்மையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் அதனுடைய காரியம். தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளை வேதாமத்திலே எத்தனையோ வார்த்தைகளை குறித்து பேசினார். பாவ மன்னிப்பை குறித்து பேசினார், பரிசுத்தத்தை குறித்து பேசினார், சபையை குறித்த காரியத்தை பேசினார், உலகத்தை குறித்த காரியத்தை பேசினார், எல்லா காரியங்களையும் பேசினார். அவ்வாறு வரும்பொழுது சத்தியம் என்று வரும்பொழுது சபையை குறித்த சத்தியம், பரிசுத்தத்தை குறித்த சத்தியம், பாவத்தை குறித்த சத்தியம், உலகத்தை குறித்த சத்தியம் என்று எல்லாம் வந்தால் அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க என்றால் உண்மையிலும் உண்மை. அதை நம்பாவிட்டால் இது சத்தியம், அதான் அதனுடைய காரியம். எந்த தேவனுடைய வார்த்தைகளையும் ஒருவன் நம்பாமல் இருக்க கூடாத படிக்கு அது வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆகையால் இது உண்மையிலும் உண்மை, அதுதான் அந்த சத்தியம். இவ்வாறு தேவனுடைய எந்த வார்த்தைகளையும் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உலகத்திலே தேவனுடைய வார்த்தைகள் என்று வரும் பொழுது எது தங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதை மட்டும் விசுவாசிப்பார்கள். அது சபையை குறித்து வந்தாலும் சரி, ஊழிய காரியங்களை குறித்து வந்தாலும் சரி, உலகத்தை குறித்து வந்தாலும் சரி, தங்களுக்கு எது சாதகமாக அமையுமோ அதை மட்டும் அவர்கள் அதை மட்டும் சத்தியமாய் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அதை மட்டும் உண்மையாய் அது உண்மை என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தங்களுக்கு சாதகம் இல்லாவிட்டால் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகாத காரியங்கள் என்று வரும்பொழுது அப்படிப்பட்ட வசனங்களை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை சத்தியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஒரு வார்த்தையாக மட்டும் பார்ப்பார்கள், தேவனுடைய இயேசுவினுடைய வார்த்தை என்று பார்ப்பார்கள். ஆனால் அதை அங்கே சொல்லுவதைப் போல சத்தியமாய் பார்க்க மாட்டார்கள். ஆகையாலே தான் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை என்கின்றது இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. இயேசு சொன்னார், வார்த்தையை அறிவதனாலே விடுதலை அடைவீர்கள் என்று சொல்லவில்லை, வசனங்களை அறிவதனால் விடுதலை அடைவீர்கள் என்று சொல்லவில்லை. அந்த வார்த்தைகளை நீங்கள் சத்தியமாய் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உண்மையிலும் உண்மை என்று அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எப்பொழுது அதை அப்படி நீங்கள் நோக்குகிறீர்களோ, அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு ஏற்றதாக மாற்றம் அடைய முடியும். ஆமேன். வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியை அன்பு கூறுவதோ, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையிலே உள்ள உறவு, சபை வாழ்க்கையிலே தேவனுடைய சபையை மதித்து இல்லாவிட்டால் பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை கனப்படுத்தி வாழுகிறது, உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே உலகத்தை வெறுக்கின்ற வாழ்க்கை, உலகத்தினுடைய இச்சைகளை வெறுக்கின்ற வாழ்க்கை, அவ்வாறான காரியங்கள் எல்லா பகுதிகளை குறித்தும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஒளியத்தை குறித்த பகுதிகளும் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கின்றது. ஆனால் எதையும், எல்லா வார்த்தைகளையும் சத்தியமாய் வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமா? ஏன் சில காரியங்களிலே நாம் விடுதலை அடைகிறோம், சில காரியங்களிலே நாம் விடுதலை அடைவதில்லை? சிலர் பாருங்கள், பாலிய இச்சையிலே விடுதலை அடைவார்கள், ஆனால் பண விஷயத்திலே விடுதலை அடைய மாட்டார்கள். சிலர் பண விஷயத்திலே விடுதலை அடைவார்கள், பாலிய இச்சையிலே விடுதலை அடைய மாட்டார்கள். சிலர் பொய் சொல்லுவதில் விடுதலை அடைவார்கள், குறை சொல்லுவதிலே விடுதலை அடைய மாட்டார்கள். சிலர் குறை சொல்லுவதிலே விடுதலை அடைவார்கள், பொய் சொல்லுவதிலே விடுதலை அடைய மாட்டார்கள். சிலர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாலும் இந்த உலகத்துக்குரிய ஆடைகள், ஆபரணங்கள்,
உலகத்துக்குரிய மகிமை, உலகத்துக்குரிய கவர்ச்சி, உலகத்துக்குரிய பெருமை, உலகத்துக்குரிய தங்களுடைய அலங்காரம், இல்லாவிட்டால் இந்த சினிமாவுடைய மோகம், இல்லாவிட்டால் இந்த உலகத்தால் வரக்கூடிய எந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வரும்பொழுது அங்கே சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அதை இன்னும் விடுதலை அடையாமல், சிலர் ஆடையிலே கூட இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கின்றார்கள். விசுவாசிகளாக இருந்தாலும் ஆடைகளிலே எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆடையிலே சாதாரணமான ஆடை அணிவது, இந்த ஆடையிலே எத்தனை பேர் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள்? அதற்கு சத்தியம் இல்லையா? சத்தியம் இருக்கா இல்லையா? தேவனுடைய வார்த்தை இருக்கின்றது. தேவ பக்திக்கு ஏதுவாய், தேவ பக்திக்குரியவர்களுக்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் ஆடையை அணிய வேண்டும். உங்களுடைய அலங்காரமாக இருக்கலாம், உங்களுடைய ஆபரணங்களை என்ன தேவ பக்திக்குரிய ஸ்திரீகளாய், தேவ பக்திக்குரிய புருஷர்களை போன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை, அந்த வசனத்தை எத்தனை பேர் சத்தியமாய் எடுக்கின்றார்கள்? அதை வார்த்தையாக எடுக்கிறவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அதை வார்த்தையாக எடுக்கும் பொழுது, இதுக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டாலும் இல்லாவிட்டால் இது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருந்தாலும் அங்கே நாங்கள் விசுவாசிகளாக இருந்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு போக முடியும் என்று அவ்வாறு வாழ்ந்து கொண்டு போகின்ற வாழ்க்கையும் இருக்கின்றது. பாஸ்டர், போதகர் என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றது. அது வார்த்தை. அதை எத்தனை ஊழியக்காரர்கள் அதை சத்தியமாய் பார்க்கின்றார்கள்? உண்மையிலும் உண்மை. அப்படி என்றால் அவ்வாறு அழைக்கப்படுவதை இயேசு தவிர்த்தார். ஆனால் அதெல்லாம் இப்பொழுது சத்தியமா இல்லை, வசனமாக மட்டும் இருக்கின்றது. அவர் பேசின வார்த்தையாக மட்டும் இருக்கின்றது. அது சத்தியமா இருந்தால் அதை அவர்கள் என்ன செய்ய முடியும்? அதை அவர்கள் கடைப்பிடிக்க முடியும். வாழ்க்கையிலே எந்த வசனங்களை ஒருவன் கடைப்பிடிக்கவில்லையோ அந்த வசனத்தை அவன் சத்தியமாய் அறியவில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். முதலாவது அந்த அறிவு உங்களுக்கு வேண்டும். எந்த தேவனுடைய வசனங்களை, நம்முடைய வசனமே சத்தியம், எந்த ஆண்டவருடைய வார்த்தைகளையும் சத்தியமாய் அறிய வேண்டும். அதாவது உண்மையிலும் உண்மையாய் வாழ்க்கையிலே அதை அறிய வேண்டும். அந்த அறிகிற அறிவு எப்பொழுது ஒரு விசுவாசிக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்வதைப் போல விடுதலை என்கின்ற வாழ்வு வரும். உலகத்திலிருந்து விடுதலை யாருக்கு கிடைக்க முடியும்? உலகத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசினாரோ, உலகத்தினுடைய இச்சைகளை குறித்தோ, உலகத்தினுடைய மகிமையை குறித்தோ, உலகத்தினுடைய ஆடம்பரங்களை குறித்தோ, உலகத்தினுடைய எந்த காரியங்களை குறித்தும் ஆண்டவர் வார்த்தை என்ன பேசினாரோ அந்த வார்த்தைகளை அத்தனையும் சத்தியமாகவே அறிந்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையிலும் உண்மையாய் அதை நோக்கி பார்க்கின்றவர்கள் உலகத்திலிருந்து விடுதலை அடைவார்கள். பாவத்தை குறித்து எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் பேசினார், பரிசுத்தத்தை குறித்த காரியங்களை பேசினார். இது எல்லாம் வாழ்க்கையிலே சத்தியமாய் அறியக்கூடிய அறிவு. அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொண்டு இது உண்மை மாறாது. ஆண்டவர் வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தையில் உள்ள உண்மை மாறாது, ஒரு எழுத்து உறுப்பு கூட மாறாது. ஏனென்றால் அது உண்மையிலும் உண்மை. அது உங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த வசனமே அங்கே நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் அது எல்லாம் சத்தியமாய் இருக்கின்றது, மாறாததாக இருக்கின்றது. ஆகையால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். ஆனால் ஏன் வாழ்க்கையிலே விடுதலை இல்லை? கோபத்திலே விடுதலை இல்லை, குறை சொல்லுவதிலே விடுதலை இல்லை, இன்னும் விசுவாசிகளாக இருந்து கொண்டு பொய் சொல்லுகின்ற வாழ்க்கையிலும் விடுதலை இல்லை, இன்னும் விசுவாசிகளாக இருந்து கொண்டு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வாழ்க்கையிலும் இன்னும் விடுதலை இல்லை, மன்னிப்பு கேட்பவர்களையும் கூட அவர்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடிய வாழ்க்கையிலும் விடுதலை இல்லை, கணவனுக்கு கீழ்ப்படுகின்ற வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, மனைவியை எந்த சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட கடினமான மனைவி சூழ்நிலைகளாக இருந்தாலும் அன்பு செய்யக்கூடிய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை. இல்லாவிட்டால் விசுவாசிகளை ஒருவர் தப்பிதங்களை குறைகளை மன்னித்து கசந்து கொள்ளாதபடிக்கு
அவர்களோடு அன்பாய் சமாதானமாய் ஒருமித்து வாழுவதற்கு விடுதலை இல்லை. ஏன்? வார்த்தை தெரியாதா? தேவனுடைய வசனம் தெரியாதா? எல்லாம் தெரியும். அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், எல்லாம் கேட்கின்றோம், எல்லாம் தெரியும். வாழ்க்கையிலே ஏன் அது நமக்குள்ளே விடுதலையை கொடுக்கவில்லை என்றால் அதையெல்லாம் வசனமாகத்தான் கேட்கிறோமே ஒழிய சத்தியமாய் வாழ்க்கையிலே அறியவில்லை. சத்தியமாய் வாழ்க்கையிலே அறிந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் இந்த வாழ்க்கை தனக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்று அவன் அதற்குள்ளே வாஞ்சை கொண்டவனாக அவன் மாறுவான், ஆர்வம் கொண்டவனாய் மாறுவான். ஒரு பாவம், ஒரு பாலிய இச்சையாக இருக்கலாம். அந்த பாலிய இச்சையை குறித்ததான அந்த வார்த்தைகளை அவன் சத்தியமாக ஏற்றால், இருதயத்திலே இச்சித்தாள், கண்களில் இச்சித்தாள், இச்சையோடு பார்த்தாள், இருதயத்திலே விபச்சாரம் என்றால் இதெல்லாம் என்ன செய்ய போகிறது? இதெல்லாம் என்ன பெரிய காரியமாக இருக்க போகிறதா என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இச்சித்துக்கண்டே போய்கொண்டு அந்த இருதயத்திலே அது விபச்சாரமே, அது நரகத்துக்குள்ளே கொண்டு போகுமே என்றெல்லாம் அந்த வசனம் ஏன் பயத்தை கொடுக்கவில்லை? கணவனுக்கு கீழ்ப்படியவில்லை, புரட்டாட்டமாக இருக்கலாம், அவர் மனைவி அன்பு செய்யவில்லை, கடினமாக நடக்கிறேன்னா ஏன் அதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே அச்சத்தை கொடுக்கவில்லை? யாரையாவது இன்னும் மன்னிக்காமலே வாழ்ந்து கொண்டு சபையிலே ஜபிக்க கூட செய்கின்ற வாழ்க்கையிலே ஏன் அது பயத்தை கொடுக்கவில்லை? எல்லாம் வார்த்தையாக இருக்கிறதே, சத்தியமாய் இல்லை. அதை சத்தியத்தோடு நோக்கினால் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அந்த விடுதலையை இன்னும் காணவில்லை என்று சொன்னால் காரணம் ஒன்றே ஒன்றுதான், வசனம் தெரியாது என்பதல்ல, எல்லாம் தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை சத்தியமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கவில்லை, உண்மையிலும் உண்மையாய் வைத்திருக்கவில்லை. உண்மை ஒழியாது, உண்மை என்றும் மாறாது. ஆகிய ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், அது என்றென்றைக்கு மாறாது, அழியாது. இந்த உலகத்திலே எதுதான் மாறினாலும், எந்த சூழ்நிலை தான் மாறினாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே சோதனைகள் துன்பங்கள் என்னதான் வந்தாலும் சத்தியத்தை ஒருவன் அறிந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த சத்தியத்திற்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டுமோ, அந்த வார்த்தைக்கு எப்படி ஒப்பு கொடுத்து வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையிலே தான் அவன் முழு கவனத்தையும் வைத்து வாழக்கூடிய ஒரு ஜீவியத்துக்குள்ளே வருவான். அப்படி வாழ்கின்றவர்களுக்குத்தான் விடுதலை வரும். பாவத்திலிருந்து விடுதலை வரும், உலகத்தின் ஆவியிலிருந்து விடுதலை வரும், உலகத்து மாம்சத்துக்குரிய இச்சைகளிலிருந்து விடுதலை வரும். எல்லா ஒரு விடுதலையான வாழ்வு அவ்வாறு வரும்பொழுதுதான் வருகின்றது. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்றது. அவங்க அவ்வாறு விடுதலை ஆவீர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர், நாங்கள் யாருக்கு அடிமை என்று ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கின்றவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றான். ஆகையால் நாங்கள் எப்படி அடிமைகள் என்று எப்படி சொல்லுவீர்கள் என்று நாம் விசுவாசிகள் என்று சொன்னால் நாம் விடுதலையாக்கப்பட்ட இனங்கள் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் இன்னும் எத்தனை பேர் உலகத்துக்கு அடிமையாக இருக்க முடியும்? எத்தனை பேர் இந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையாக இருக்க முடியும்? எத்தனை பேர் இன்னும் நம்முடைய சுயத்தின் ஏதோ ஒரு காரியத்திற்கு இன்னும் எப்படி அடிமையாக இருக்க முடியும்? ஏன் இன்றைக்கு வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் ஏன் ஒன்றுக்கொன்று ஒருவர் ஒரு மாதிரி இருக்கின்றார்? ஒரு சபை ஒரு மாதிரி நடக்கும், இன்னொரு சபை இன்னொரு மாதிரி இருக்கும். அங்குள்ள ஊழியங்களாக இருக்கலாம், அங்குள்ள விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், பரிசுத்தத்தை குறித்த வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த காரியங்களும் ஏன் அங்கே ஒவ்வொரு சபைகளுக்கும் ஏன் வித்தியாசம்? எங்களுடைய சபையிலே நகை போடுவதில்லை, எங்களுடைய சபையிலே நகை போடலாம், எங்களுடைய சபையிலே முக்காடு போடுவதில்லை, எங்களுடைய சபையிலே முக்காடு போட வேண்டும், எங்களுடைய சபையிலே அங்கே பாஸ்டர் என்று அழைப்பதில்லை, எங்களுடைய சபையிலே பாஸ்டர் என்று அழைக்கலாம், எங்களுடைய சபையிலே அங்கே படித்துத்தான் ஊழியம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய சபையிலே அவர்கள் தகுதி ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்துத்தான் ஊழியம் செய்ய வேண்டும், எங்களுடைய சபையிலே அந்தரங்கமாய்த்தான் நன்மை செய்ய வேண்டும், காணிக்க கொடுக்க வேண்டும், எங்களுடைய சபையிலே பகிரங்கமாகத்தான் அதை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான கோணங்களிலே வித்தியாசமான
காரியங்களிலே சில வெளிப்படையான சில பகுதிகள் பரிசுத்தம் என்று வரும்பொழுது, பரிசுத்தமான வாழ்வென்று வரும்பொழுது, உண்மையுள்ள சகோதரர்கள், உண்மையுள்ள விசுவாசிகள் ஒவ்வொரு சபைகளிலும் ஆங்காங்கு அவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாய் எல்லா சபையுமே அது தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்ததென்றல்ல. அந்த அந்திப்பா என்பவன் எனக்கு உண்மையுள்ள சாட்சியா ஒருவர் இருக்கிறான் என்று ஆண்டவர் அங்கே கடிந்து கொண்ட சபையிலே கூட ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கு சாட்சியாக இருக்கத்தான் செய்தான். அப்படி சபைகளிலே ஆங்காங்கு இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் வெளிப்படையாக ஏன் அவ்வாறு இருக்கின்றது? ஏன் வேறுபாடுகள், ஏன் வித்தியாசங்கள் ஏன் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம்தான். என்னென்றால் வேத வாக்கியங்கள் எல்லோருக்கும் உரியது. தேவனுடைய வார்த்தை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள், எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் வாழ்க்கையிலே சத்தியமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியமாய் அதை விசுவாசிக்கவில்லை. ஆகையாலே தான் அவ்வாறான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, கீழ்ப்படியாவிட்டாலும் சரி, இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை என்று சொல்லுவதை போன்று அப்படிப்பட்ட நிலைகள் உருவாகி இன்றைக்கு அதெல்லாம் சாதாரண ஒரு காரியத்தை போன்று சபைகளுக்குள்ளே மாறுகின்றது. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தானே, இதெல்லாம் பெரிய தேவனுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை என்று அந்த காரியங்கள் சாதாரண ஒரு காரியங்களாக போய்விடுகிறபடியினால் அதுவே வாழ்க்கையிலே பழக்கப்படுகின்ற ஒன்றாக அந்த வாழ்க்கை மாறுகின்றது. அவ்வாறு மாறும் பொழுது அந்த வாழ்க்கை அவர்களுக்குள் விடுதலையை கொடுக்கின்ற அந்த ஜீவியத்திற்குள்ளாக மாற முடியாது. சிலர் இவ்வாறு சொல்வார்கள், நம்முடைய சபையிலே எல்லாம் சினிமா படம் பார்க்கலாம், நம்முடைய சபையிலே பார்க்க கூடாதா என்பார்கள். உங்களுடைய சபையிலே பார்க்கலாம் என்றால் அங்கே ஆளுக்காள் ஒவ்வொரு சபைக்கு ஒரு வேதாகமம் இருந்தால்தான் அவர்களுக்கு இதிலே இந்த உலகத்துக்குரிய இச்சைகளையும் உலகத்துக்குரிய ஆசைகளையும் கொண்டு தூண்டி செயல்படுத்தக்கூடிய இந்த மோகத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு சபைக்கு ஒரு வேதாகமம், அங்கே இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவனுக்கு ஒரு வேதாகமத்தை வைத்துக் கொண்டு இருப்பதா? எங்களுடைய சபையிலே இதை செய்யலாம், உங்களுடைய சபையிலே இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார்களா? யாராவது இந்த பிள்ளைகளிடத்திலோட சிலர்கள் மாறு கேட்பதை அவர்கள் சில நேரம் சொல்லுவார்கள், உங்களுடைய சபையிலே நகைகள் போடக்கூடாதா? எங்களுடைய சபையிலே எல்லாம் போடலாம் என்றால் அங்கே அது வேதாகமம் எதற்கு, யாருக்கு? எல்லாமே அந்த ஒரே வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வார்த்தைகளை சத்தியமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். சத்தியத்தை யாரும் திணிக்க முடியாது. ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை யாருக்கும் அவர் திணிக்கவில்லை. எல்லாமே அவர் உபதேசித்தார். எல்லாம் போயிட்டு விட்டு என்ன சொன்னார்? யாரொருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் நீ எப்பொழுது என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நீ அது சிறியதா இருந்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையின் சிறு ஒரு இடத்தினுடைய உறுப்பு கூட ஒளிந்து போகாதுன்னு சொல்லி சொன்னார். அவர் என்றால் அது சிறிய விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளா இருக்கின்றதோ அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் சத்தியமாகவே அதை விசுவாசித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு இல்லை என்று சொன்னால் இவ்வாறான கேள்விகளை போன்றுதான் நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் நாங்கள் அதை செய்யக்கூடாது. ஒரு சபையிலே கூட சில நேரம் நம்முடைய சபைக்குள்ளே சில நேரங்களில் கேட்பார்கள், உங்களுடைய சபையில் உள்ள அந்த சகோதரர் இவ்வாறு செய்கின்றாரே, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறது இல்லை? இல்லாவிட்டால் அந்த குடும்பம் அவர்கள் இவ்வாறு நடக்கிறார்கள் தானே, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறதில்லை என்று சில நேரங்களிலே சில பாடசாலைகளிலே சில பிள்ளைகளிடத்திலே கூட இவ்வாறு கேள்வி கேட்பார்கள். இல்லாவிட்டால் உலக வாழ்க்கையிலே கூட அவங்க சுவாசிகள் கூட அவ்வாறெல்லாம் கேட்பார்கள். அவர்களும் உங்களுடைய சபைதானே, ஆனால் அவர்கள் இப்படி செய்கிறார்களே, நீங்கள் என்னவாறு செய்வதில்லை? என்ன பதில்? அவனுக்கு ஒரு வேத வசனம் அவங்களும் ஒன்று நமக்கு ஒன்றா? எல்லோருக்கும் ஒரே வார்த்தை தானே. அவ்வாறு கேட்டால் என்ன அர்த்தம்? அவர்கள் அதை சத்தியமாய் பார்க்கவில்லை. நாங்கள் அதை சத்தியமாய் பார்க்கின்றோம். இதை அவர்களுக்கு சொல்ல முடியாது. வெளியிலே அவ்வாறெல்லாம் நாம்
சபையிலே கேட்டால் நாம் அதற்கு ஞானமாய் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் அதை குறித்து அவர்களும் அதை வெளிச்சம் பெற்றால் அவர்கள் அதிலே நடப்பார்கள் என்று அவ்வாறுதான் சொல்ல வேண்டும். மற்றபடி அவர்கள் அதை சத்தியமாய் பார்க்கவில்லை, நாங்கள் சத்தியமாய் பார்க்கிறோம் என்று நாம் யாரையும் அவ்வாறு மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அவ்வாறு அவமானப்படுத்தக்கூடாது. இல்லாவிட்டால் நம்முடைய சத்தியத்தின் நேர்மையை அவ்வாறு நாம் ஒரு தரக்குறைவாக பேசிவிடக்கூடாது. அதுக்கெல்லாம் நாம் ஞானமாய் பதில் சொல்லி போக வேண்டும். நம்முடைய சீசர்கள் அவர்கள் ஆண்டவர் இந்த பயிர் வழியாக நடந்து போகும் பொழுது பயிர்களை கோயிலாளிலே கதிர்களை கொய்து அவர்கள் சாப்பிட்டு கண்டு போகும் பொழுது இயேசுவிடத்தில் கேட்டார், பரிசேயர் கேட்டார்கள், நாங்கள் இல்லை அவர்கள் கேட்டார், நாங்களும் ஐயோ பரிசேயர்களோ யாரோ கேட்கின்றார்கள், நாங்களும் பரிசேயர்களும் உபவாசிக்கின்றோம், உங்களுடைய சீசர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன, ஓய்வு நாளிலே என்னை பார்த்து செய்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கு ஞானமாய் பதில் கொடுத்தார். வாசிக்க வேண்டிய நாட்கள் வரும், துக்கம் வரும்போது வாசிப்பார்கள் என்று சொல்லி அவ்வாறு சொல்வதை போலதான் அவ்வாறு சொல்ல முடியும். இவ்வாறு இந்த காரியத்திலே ஆண்டவர் சொல்லுவதை போல விடுதலையாவீர்கள். அந்த யோவான் 17:17 சொல்வதை போல சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவது சத்தியம்தான். என்னதான் கோபத்தை ஜெயிக்க வேண்டும், வாழியீச்சை ஜெயிக்க வேண்டும், கசப்பை ஜெயிக்க வேண்டும், பணாசை ஜெயிக்க வேண்டும், பொருளாசை ஜெயிக்க வேண்டும், எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், இரக்கமுள்ளவளாக இருக்க வேண்டும், என்னதான் நாம் எப்படித்தான் இருந்தாலும் பரிசுத்தம் எப்பொழுது வரும் என்றால் எந்த தேவனுடைய வார்த்தையை சத்தியமாய் அதை விசுவாசித்து வாழுகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். மற்றபடி அந்த எந்த வார்த்தைகளை நாம் சத்தியமாய் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படி ஏற்றுக்கொள்ளாத எந்த வாழ்க்கையிலும் பரிசுத்தம் வராது. எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும், இவ்வாறு நடக்காதீர்கள், அவ்வாறு நடக்காதீர்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். சபையிலே கூட சில காரியங்களை நாம் அங்கே திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்லுகின்றோம். அது ஆடையிலிருந்தோ ஒழுக்க முறைகளிலிருந்தோ சில நடைமுறை பழக்க வழக்கங்களிலிருந்தோ சில ஒழுங்கமைப்புக்கு அமைக்கப்பட்ட சபையினுடைய ஒழுங்கு காரியங்களை குறித்து நாம் சில காரியங்களை சொல்லுகின்றோம், பேசுகின்றோம். ஆனால் அது எல்லாம் அங்கே எப்படி இருக்கின்றது, சிலருடைய நடைமுறையிலே அது எப்படி இருக்கின்றது, இவர்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கின்றது. சிலருடைய காரியங்களிலே இது எப்படி இருக்கின்றது, இது தேவனுடைய சபைக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இது இருக்க வேண்டும் என்று அவ்வாறு இருக்கின்றது. சிலருடைய காரியங்களில் எப்படி இருக்கின்றது, இது நமக்கும் நமக்கு பின்ன வரக்கூடியவர்களுக்கும் நல்ல மாதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உகந்த காரியமாய் இருக்க வேண்டும் என்று சிலர் அவ்வாறு சிந்திக்கின்றார்கள். சிந்தித்து அந்த காரியங்களுக்குள்ளே அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இவர்கள் தொடர்ச்சியாக அதற்குள்ளே கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றபடி இவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று அவ்வாறு இருந்தால் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் மறுபடி அதை செய்தோமோ அதைத்தான் மறுபடியும் செய்வோம். ஏனென்றால் அங்கு யாருக்காக செய்கின்றோமோ அவர்கள் இல்லை. ஆகையால் நாம் எப்படியும் இருக்கலாம், எப்படி நடக்கலாம் என்று அவ்வாறு வாழ்கின்ற வாழ்வு இந்த பூமியிலே நாம் எத்தனை வருடம்தான் வாழ்ந்தாலும், எங்கு வாழ்ந்தாலும், இந்த குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, எந்த காரியங்களிலும் எந்த தேவனுடைய வசனங்களை சத்தியமாய் பாருங்கள். சத்தியம் முதலாவது தேவனை, முதலாவது ராஜ்யத்தின் நீதியை, தேவனுடைய ராஜ்யத்தினையும் முதலாவது தேடுங்கள் என்றால் அதை சத்தியமாய் பார்க்கவில்லை என்றால் முதலாவது எங்களுக்கு உலக காரியங்கள்தான் முதலாவது, இரண்டாவது தான் தேவனுக்குரிய காரியம். இது எவ்வளவு வருடம்தான் தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு வருடம்தான் நாம் சொன்னாலும், எத்தனை வார்த்தைகளை தான் நாம் பேசினாலும் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லையே. ஏன் மாறவில்லை? இன்னும் நாம் சில விஷயங்களிலே பழைய நிலையிலே எப்படி இருந்தோமோ அதே போலதான் இன்றைக்கும் அதே சுபாவத்தில் இருக்கின்றோம். சிலருடைய சுபாவங்கள் மாறவில்லை, சிலருடைய பழக்க வழக்கங்கள் மாறவில்லை, சிலருடைய செயற்பாடுகள் மாறவில்லை. அப்போது இருந்தது போலவே இப்போவும் இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெரியுமா? தெரியும். கேட்கிறார்களா? கேட்கிறார்கள். ஏன் மாறவில்லை? ஏன் விடுதலை அடையவில்லை? ஏன் பரிசுத்தமாகவில்லை? அதை அந்த வார்த்தைகள் எல்லாம்
சத்தியமாய் பார்க்கவில்லை. உண்மை, உண்மையிலும் உண்மை, உண்மையை மறைக்க முடியாது. இந்த உலகத்திலே எத்தனையோ வருடங்களுக்கு 15 வருடம் 20 வருடத்துக்கு முன்பாக நடந்த குற்ற செயல்கள் அதெல்லாம் இன்றைக்கு அதற்குரிய அந்த குற்றத்தை இழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்படுகின்றார்கள், அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் உண்மை எந்த காலத்திலும் மறையாது. அது எத்தனை வருடம் கழித்தாலும் அது வெளி வரும். உண்மையை மறைக்க முடியாது. சத்தியத்தை, அதாவது எந்த தேவனுடைய வார்த்தைகளையும் சத்தியமாய் வாழ்க்கையிலே நாம் விசுவாசித்து வாழ்ந்தால், அதை அறிந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை என்றைக்கும் மாறாது. ஆகையால் அது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய சுபாவத்தை மாற்றும், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றும், சபையினுடைய வாழ்க்கையிலே அது மாற்றத்தை கொண்டு வரும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும், குடும்ப வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வாழ்க்கையிலெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்று சொல்வதைப் போல இவ்வாறான காரியங்கள். அதை அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அந்த காரியத்தை பேசும் பொழுது, யோவான் எழுதிய நிருபம், யோவான் எழுதின 3வது நிருபம் 3வது வசனத்தை வாசிப்போம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, இங்கே பார்க்கின்றோம் உன்னுடைய உண்மை, நீ சத்தியத்திலே நடக்கின்றாய் என்றால் அதற்கு என்ன என்றால் உனக்குள்ளே உண்மை இருக்கின்றது. என்ன உண்மை? தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த அளவுக்கு நீ அதை உண்மை என்று நீ வாழ்க்கையிலே விசுவாசித்திருக்கின்றாய். இன்றைக்கு இதுதான் உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட இதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த வார்த்தைகளையும் உண்மை, சத்தியம் என்று நாம் விசுவாசிக்க தவறுகின்ற அந்த வாழ்க்கையிலே தான் அநேக சூழ்நிலைகள், காரியங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை அங்கே முழுமை அடையாத, ஆண்டவருடைய வாழ்க்கை முழுமை அடையாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு வார்த்தைகள் தெரியாதென்றல்ல, வார்த்தைகள் தெரியும். ஆனால் அந்த வார்த்தைகளை உண்மை இல்ல வார்த்தைகள் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் வாழ முடியும். நாம் நரகம் உண்டு, பரலோகம் உண்டு என்றால் அதை கூட சிலர் செத்த பிறகு போய் பார்ப்போம், நரகத்துக்குள்ள பாவம் செய்தவர்களெல்லாம் நரகத்துக்கு போவார்கள், பாவம் மன்னிப்பு பெறாவிட்டால் நரகத்துக்கு போவோம், நாளைக்கு உங்களுடைய ஜீவன் உயிரோடு இருக்குமோ தெரியாது என்றெல்லாம் வேத வாக்கியம் இருந்தால் அதெல்லாம் பெரிதாய் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்? காரணம் என்னென்றால் அது சத்தியமாய் பார்க்கவில்லை. ஆகையாலே தான் அங்கே மனம் திரும்பாமல் கூட, ஞானஸ்தானம் பெறாமல் கூட காலத்தை கொண்டு போய்கொண்டு இருப்போம் என்று சபையிலே கூட எத்தனை சௌர சௌரிகள் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கின்றீர்கள், இன்னும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையே. பாவம் மன்னிக்கப்படாமல் நாளைக்கு நீங்கள் மரித்தால் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள் என்றால் இதை யார் சத்தியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இதெல்லாம் வார்த்தைகள், பரவாயில்லை, கொஞ்சம் காலம் போகட்டும், நாளைக்கு நீங்கள் உங்களுடைய ஜீவன் உயிரோடு இருக்குமா தெரியுமா? ஆண்டவரே சொன்னார், இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் எடுபட்டால். இதை வார்த்தையை யார் சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்? அதெல்லாம் வார்த்தைகள் தான். ஆகையால் அப்படியே இருப்போம், அப்படியே போவோம், கொஞ்ச காலம் போவோம், கொஞ்ச காலம் போவோம் என்று இப்படியே போனால் இந்த வார்த்தையை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நரகம் போன பிற்பாடு பார்ப்போம் என்று சிலவர் சொல்லுவார்கள். போன பிற்பாடு பார்த்து விட்ட பிற்பாடு திரும்பி வர முடியுமா? போனால் போனது தான். அதையெல்லாம் ஏன் இன்றைக்கு வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றை குறித்தும் அவர் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே அசட்டையாக இருக்கிற வாழ்வு, அலட்சியமாக இருக்கிற வாழ்வு, பாவத்தை குறித்த வாழ்க்கையிலும் ஏனோதானோண்டு இருக்கிற வாழ்வு. கோபம் வந்து விட்டதா, கசப்பு வந்து விட்டதா, பரவாயில்லை, ஒரு மாதத்திற்கு இவரோடு கழிக்கக்கூடாது, ஒரு கிழமைக்கு இவரோடு உறவு வைக்கக்கூடாது என்றெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் உன் எரிச்சல் தனியே கிடவது. பிசாசு கடன் கொடுத்து விடாதே, அங்கே பிசாசு வந்து விடுவான்.
பிசாசு தனக்குள் வந்து விடுவான் என்று அந்த வார்த்தையெல்லாம் சத்தியமாய் ஒருவன் நோக்கினால் அவன் என்ன செய்வான்? அவன் உடனே ஒப்புரவாகுவானே, உடனே அவன் சரி செய்வானே. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே அவன் சமாதானத்துக்கான அன்புக்குரிய காரியங்களை தேடி விடுவான். இதையெல்லாம் இல்லாமல் வைராக்கியம், விரோதம், பகைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் இருதயத்திலே நாட்கணக்கிலே, கிழமை கணக்கிலே, மாதக்கணக்கிலே வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியமாய் அறியவில்லை. ஆகையாலே தான் விடுதலை என்பது கூட வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கின்றது. ஆகையாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் அங்கே அலட்சியமான வாழ்வு, பாவத்தை குறித்த வாழ்விலெல்லாம் அந்த அளவு பயம் இல்லை. இந்த உலகத்தை வெறுக்கின்ற வாழ்விலெல்லாம் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. இல்லாவிட்டால் சபையை மதித்து, தேவனுடைய நாமத்தை மதித்து அங்கே நாம் நடந்து கொள்ளுகின்ற வாழ்க்கையிலெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு ஆர்வம் இல்லை. காரணம், எதையுமே எந்த வார்த்தைகளையும் சத்தியம் என்று நாம் எப்போது அதை அறிய ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும், நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வமும் வாஞ்சையும் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். அவ்வாறு உருவாக ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக்குகின்ற பாதைக்குள்ளே கொண்டு செல்லும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் வருவோம், போவோம், வார்த்தைகளை கேட்போம், போவோம். எதை நாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம், எதை நம்மால் செய்ய முடியாதோ அதை நம்மால் செய்ய முடியாது, இப்படியே வாழ்ந்து விடுவோம் என்று அவ்வாறு போகின்ற வாழ்வு எதை கொடுக்க முடியாதென்றால் விடுதலையை கொடுக்க முடியாது. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், அதை தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாய் அறியுங்கள், அறிந்து ஒவ்வொரு காரியங்களிலெல்லாம் விடுதலை பெற வாஞ்சியுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே உள்வாங்கி வாழ ஆரம்பியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் நாம் மேலான விடுதலையை பெற்று வாழ முடியும். சபை வாழ்வை கூட நாம் தூய்மையாய் பாதுகாத்து கொள்ள முடியும். குடும்ப வாழ்வோ, இந்த உலக வாழ்வு, எல்லா வாழ்க்கையிலும் நாம் விடுதலை அடைந்து தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் என்கின்ற முத்திரை பதிக்கின்ற வாழ்வுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல முடியும். இந்த ஒரு விடுதலை கர்த்தர் எங்களுடைய முழு வாழ்விலும் எங்களுக்கும் கொடுக்கும்படிக்கு நாம் எல்லா வசனங்களையும் சத்தியமாய் அறிவோம். அது எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த பூமியிலே நரக வாழ்க்கையை முழுவதுமாய் அங்கே ஜனங்கள் வெறுத்து நித்திய ஜீவனை பெறணுங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் வரக்கூடிய மரணத்தை கூட துஷ்டமாக எண்ணி அங்கே மரணத்துக்குள்ளே இங்கே ஒப்பு கொடுத்தார். அந்த உண்மையை அவர் அங்கே காண்பித்தபடினாலே அந்த மரணம் அங்கே அவர்களுக்கு அங்கே சம்பவித்தது. நாட்களில் அங்கே பேசப்பட்ட வார்த்தை அதிகமாக இங்கே பிரயோஜனத்தை அங்கே அதிகமாக கொடுத்தது. உற்சாகத்தை, நம்பிக்கை, விசுவாசத்தையும் இங்கே கொடுத்தது. அங்கே யோவான் சொன்னது போல் அவருடைய வசனத்தை கைக்குள்ளோடத்தில் தேவ அன்பு மிக அங்கே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அங்கே அறிந்திருக்கிறோம் என்ற அந்த வார்த்தை கேட்ட பிரகாரம் இங்கே அவருடைய வசனத்தை கைக்குள்ளோடத்தில் தேவ அன்பு அங்கே மிகாய் பூரணப்பட்டிருக்கும் என்றான அந்த வார்த்தைக்கு ஒப்பாய் இன்றைக்கு தேவனுடைய அந்த உண்மையை அறிந்த என்னிடத்திலே கலக்கமில்லாத, கரை இல்லாத, நரக வாழ்க்கை இல்லாத அந்த சத்தியமுள்ள உண்மை அங்கே என்னிடத்தில் இருக்கிறபடினாலே அந்த உண்மைக்கு புறம்பான எந்த காரியங்கள் அங்கே எனக்கு நேரிடுதோ அதை சுட்டெரித்து போடும்படியாய், அதை முழுவதுமாய் அதை வெறுத்து விடும்படியான தீராத அந்த துரிதம் கொண்ட ஆவியோடு அங்கே செயல்படக்கூடியான அந்த ஜீவிய வாழ்க்கை, அந்த உண்மையை பிடித்து கொண்டவர்கள் சத்தியத்துக்கு புறம்பாக இங்கே நான் ஏதோ ஒன்றை நான் செய்துவிட்டேனே, ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டேனே, ஏதோ ஒரு பொய்யை செய்துவிட்டேனே, பார்க்கக்கூடாத ஒன்றை நான் பார்த்து விட்டேனே, சிந்திக்கக்கூடாத ஒன்றை சிந்தித்து விட்டேன். அந்த உண்மைக்கு புறமான ஒரு கலக்கம் அந்த இதயத்தில் இங்கே வந்த உடனே
அந்த உண்மையுடைய சத்தியம், அந்த உண்மை என்னை விட்டு எடுபடுகிறேன்றான அந்த துயரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவன் போய், ஆண்டவரே மறுபடியுமான இந்த ஆவி எனக்கு ஆண்டவர், இந்த உண்மையின் அந்த சத்தியம் அங்கே என்னக்குள்ளே அதை நிலைநாட்டப்படணும். அது ஒருபோதும் மங்கி போவதற்கு ஒருபோதும் என்னுடைய சிறு காரியம் கூட அது மங்கி போவதற்கு நான் அங்கே அனுமதிக்க மாட்டேனுங்கிறான அந்த தீராத வாஞ்சை, அந்த உண்மையுள்ள ஆவி. இன்ற நாட்களில் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் இன்ற நாட்களிலே அதிகமான அந்த வல்லமையின் ஆவியானுடைய அந்த வழிநடத்தல், அந்த உண்மையான சத்தியம் அங்கே அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அதனாலே நான் அறிந்திருக்கிறேன் என்ற பிரகாரமான காரியங்கள் ஒவ்வொன்றிலேயுமே அதனாலே நான் அறிந்திருக்கக்கூடிய அவருடைய அன்பு மெய்யாய் அது அங்கே எனக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும்னு சொன்னால் அதனாலே என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையை நான் அங்கே அறிந்திருப்பேன். இந்த உணர்வு எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் அங்கே நரகத்துக்குரிய மனுஷனாக தான் அங்கே நிற்பேன்கிறான காரியம். நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே நானும் அதிகமாய் தேவ சமூகத்திலே போஷிக்கப்படும்படியாக பரிசுத்தாவியவன் அதிகமாக பேசினால் நானும் உற்சாகப்படுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நானும் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலும் அப்பேற்பட்டான சத்தியத்தை சத்தியமாய் என்னுடைய இதயத்தில் எல்லா காரியங்களும் அதற்கு உண்மையான சத்தியமாக என்னுடைய ஜீவத்தின் வாழ்க்கையில் எடுத்து அதன்படியே வாழும்படியான அந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமையோடு செயல்பட பரிசுத்தாவியன் பலன் நடத்தவன் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் சபையிலே பேசினான மகத்துவம் உள்ள இந்த வார்த்தைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். சத்தியத்தினுடைய உள்ளான இந்த ரகசியம் எவ்வளோ ஒரு வெளியரங்கமாய் ஆவியானவர் எனக்குள்ளே அவர் பேசினார். தேவனுடைய வசனம் சத்தியம் என்றான அந்த ஜீவியத்தை ஆவியானவர் எனக்கு இந்த வழியிலும் வெளிப்படுத்துக்க அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் இதை எத்தனையோ வசனங்களை நான் படித்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் இந்த மேலான இந்த நோக்கத்தை நான் அறியாமல் இருந்தேனே என்பதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். நான் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே வசனத்தை சத்தியமாய் உண்மையாய் என்னுடைய ஜீவியத்திலே நான் வாழ்ந்து அதை சாதித்து நிலைநிறுத்த நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். தேவன் சபையோட வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். சபையிலே தேவன் இப்படி ஒரு வார்த்தை தருவது நான் முதல் முறையாக எண்ணுகின்றான காரியமெல்லாம். இப்படி ஒரு வார்த்தை ஒரு வெளிச்சத்தை தான் தந்தது என்பதைத்தான் என்னையும் சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாய் என்னையும் குணப்படத்தக்கதாய் தேவன் இந்த காலவெளியிலே ஒரு அபூர்வமான ஒரு வார்த்தையை தந்து ஒரு வெளிச்சத்தை தந்து அவருடைய பாதையிலே நடக்கத்தக்கான அந்த வாஞ்சையை இன்னும் அதிகமாய் தந்த தேவனுக்கு அதிகமாக சோத்தரிக்கின்றேன். இந்த பாடசாலை வாழ்க்கையிலே பெற்றோர்கள் படி என்று சொல்லும் பொழுது அதை நான் ஒரு வார்த்தையாக எண்ணுகிறான ஒரு வாழ்க்கையிலே பிற்காலத்திலே அதை நான் கஷ்டப்படும் பொழுது தான் அதை நான் ஒரு சத்தியமாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தையாக எண்ணின நிமித்தம் இவ்வாறான ஒரு கஷ்டம் ஏற்படுவது படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லுகின்ற பிற்பாடு நினைக்கின்றான். அந்த வாழ்விலே ஒரு பிரியோசனம் இல்லாத அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த சத்தியத்துக்கும் எனக்கும் ஒப்பாக அதை காட்டினான ஜீவியம். சத்தியத்தை உடனடியாகவே அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்கின்றான் அந்த வாழ்விலே அது தேவனுக்குள்ளாக அந்த வாழ்கின்றான் அந்த வாழ்வு காணப்பட முடியும். அதை நான் ஒரு வார்த்தையாக நான் எப்பொழுதே எண்ணுகின்றேனோ, நான் மறைக்கும் பொழுது நரகத்தில் இருக்கும் பொழுது அதை நான் பார்க்கும் பொழுது அன்றே நான் அதை செய்திருந்தால் இன்று இந்த இடத்தில் இருந்திருப்பேன் சொல்லி நோக்கி பார்ப்பதில் ஒரு பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் தேவ ஆவியானவர் எனக்கும் ஒரு உள்ளத்தில் வெளிப்படுத்தின காரியமில்லாம். இன்றே பேசும் பொழுதே இன்றைய அந்த வார்த்தையை நான் சத்தியமாக நான் எப்பொழுது எண்ணுகின்றேனோ அது பிற்காலங்களிலே அது எனக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் தேவன் இந்த காலவெளியை எனக்கு வெளிப்படுத்தி காட்டின ஜீவியம். என்னிடத்தில் காண்கின்றான ஒவ்வொரு காரியமெல்லாம் பேசுகின்றான் தேவன் பேசுகின்றான் ஒவ்வொரு வார்த்தையில் நான் அது வார்த்தையாய் நான் எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செயற்பட முடியாத காரியம். அதனால் எப்பொழுது நான் அதை சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ அப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு செயற்படத்தக்கான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மாறத்தக்கான நிலைகள், என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை வசனமாக நான் ஏற்றுக்கொண்டான காரியம்தான் கூட என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காரியங்களாக தேவன் என்னிடத்து கேள்வி கேட்கும் பொழுது நான் அதை செய்யத்தக்க ஏதுவில்லாத காரியங்களை தேவன் காண்பிக்கும் பொழுது அதை நான் வார்த்தையாகவே இந்நாள் வரைக்கும் நான் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அதை நான் ஒரு உண்மையிலும் உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே அது பலனளிக்கவில்லை என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளி ஒரு வெளிச்சத்தையும் அது விசுவாசத்தையும் அவர் தேவனுக்குள்ளாக வாழக்கூடிய அந்த வைராக்கியத்தையும் தந்தார். வருகிற நாட்களிலே தேவன் பேசுகின்றான ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதை சத்தியம் உள்ள வார்த்தைகள் அது உண்மையிலும் உண்மை என்று மேன்மையாக அதை எண்ணிய வாழத்தக்கான அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களில் நான் இருக்கிற இடத்துல நடக்கிறான
நான் போகிற சபையில் நடக்கிறான காரியத்தை எப்படி கையாள வேண்டும் என்று நேற்றும் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன், சென்ற நாட்களும் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். அருமையாக ஆண்டவருக்கு வார்த்தையை கொடுத்து அதெல்லாம் பயந்து கொள்ளலாம் நேரமில்லை. ஆனால் பசுத்தாவை என்ன செலுத்த அருமையாக மூலமாக பேசி இப்படித்தான் நீ செயல்படு, இப்படித்தான் பேசி இப்படி ஒரு காரியத்தை கடந்து செய் அப்படின்னு சொல்லி அருமையாக மூலமாக பேசினார். அப்படி நன்றி. தன்னுடைய காரியத்தை பயந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த தனத்துக்காக நன்றி. சௌரர் சொன்னது போல் வெளியரங்கமான காரியங்கள் என்ன, போதவராக என்று கூப்பிடாதீர்கள், முக்காடு போடுறது அப்படியான காரியங்கள்லாம் இருக்குல்ல, நகையில் போடாதீங்கள், ஆடம்பரமான வாழ்க்கையில் அப்படியான காரியங்களாக இருக்கும்போது அவைகள் நான் விடத்தீவு சபையின் சத்தியம் இல்லை, அது தேவனுடைய வார்த்தையின் வசனம், தேவனுடைய உபதேசம். அந்த உபதேசத்தை அவர்களுக்கு நான் எல்லாம் சபையில் போகிற நேரத்தில் அந்த போகிற சபையில் சொல்லும்போதெல்லாம் அவர்கள் எப்படி எடுப்பாங்களா, ஓ நீங்கள் போகிற சபையில் அப்படியா, நீங்கள் போகிற சபையில் அப்படியா, விடத்தீவில் அப்படியா அதுதான் சொல்கிறாரு. நான் தைரியமாக சொல்கிறேன், அது ஒன்றும் விடத்தீவு சபையின் சத்தியம் இல்லை, தேவனுடைய வார்த்தையை தான் அவர்கள் உள்படுத்தி சேர்க்கிறார்கள். அதனால் விடத்தீவு சபை சத்தியம் இல்லை. நானும் 5 வருடமாக இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கோம் என் பெற்றோரோடு இருக்கும்போது. ஆனால் சபைக்கு வந்த பிறகு அந்த சத்தியத்தை தான் நான் என்னத்துக்கு ஓடுகிறோம், வார்த்தையை படித்து அதன்படி செயல்படுத்த ஓடுகிறோம். அவரெல்லாம் அதெல்லாம் இல்லை, அது அப்படி இது இப்படி அது அப்படி போதியவர் சொல்லக்கூடாது என்றால் போதிக்கிறவர் என்னென்னு சொல்வது, அம்மா வேண்டா அம்மா பெற்றவர், அம்மா கூப்பிடுவோம், அம்மா கூப்பிடா வேண்டா அப்படின்னெல்லாம் வியாக்கியானங்களெல்லாம் சொல்லுவார்கள். சில நேரம் நான் திணறுவேன், எப்படி பதில் சொல்கிறது எல்லாம் திணறுவேன். அந்த நேரம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே பசுத்தாவையானவரே உதவி செய்து எல்லாம் கேட்பேன். சிலர்கள் பதில் சொல்லாமல் இருக்க முடியும் என்றால் ஒன்று கிரியைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் சண்டைகள் இதுகள் வராது, அதுக்கும் கவனமாக இருக்கணும் மட்டும் பரிசுத்தமையாக சொல்லுவார். சிலர் பதில் சொல்ல முடியாமல் இருப்பேன். இப்படியான காரியங்கள் வரும்போது நாளும் சௌரர் சொன்ன போல ராத்துக்கு ஒரு போதர் என்று அழைக்கிறதான காரியங்கள், அவர் போதர் என்று அழைக்கிறதுக்கு அவர் இருப்பார்கள். அவர் சௌரர் சொன்னது போல அவர்கள் வசனத்தான் பார்க்குறார்கள், அது சத்தியமாக அவர்கள் எடுக்கவில்லை. சத்தியமாக அவர்கள் எடுப்பார்கள் என்றால் நான் போதகன் என்ற நிலை அவர்களுக்கு வராது. அது சத்தியமாக அவர் எடுப்பாங்களா, நானும் உங்களை போல ஒரு சௌரன் தான், நானும் உங்களை அதெல்லாம் என்னை சௌரண்டே அலையுங்கள் என்ற ஒரு நிலைக்கு அவர் வருவார்கள். அவர் வசனமாக அவர்கள் எடுப்பார் என்றால் போதிக்கிறவர்கள் போதவரைத்தானே கூப்பிட முடியும் என்ற நிலைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். இல்லை, அது உண்மை என்ற அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்களா, அவர் அந்த நிலையில் எப்படி என்னை சௌரண்டு அலையுங்கள் இதை மாதிரித்தான் நீ ஒவ்வொன்றையும் சொல்லு, இப்படியா ஒன்றை நீ தெரிவி என்ற நாளும் சௌரம் மூலமாய் கர்த்தர் தெரிவித்தார். நேற்றைய நாளும் ஒரு காரியத்தை இன்றைய நாளும் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை பரிசுத்தான் பேசினார். சாதாரணமான சௌரமுல வாயில் வார்த்தை கூட நம்ம சத்தியம்தான், ஒரு வார்த்தையாக இல்லை, அது சத்தியம்தான் நீ எடுன்னு பேசினார். அப்படித்தான் நான் எடுத்தேன். போன சனிக்கிழமை எல்லாம் ஆராய்ச்சி முடிந்த ஒரு சௌரம் எனக்கு ஒரு சில புத்திமதியில் சொன்னார். அதை நான் இப்படி எடுத்தேன், வார்த்தையாக எடுக்கவில்லை, அதை நான் சத்தியமாக தான் எடுத்தபடியாகத்தான் அடுத்த நாள் அது உண்மையாக செயல்படக்கூடியதாக இருந்தது. அதே போல் நம்ம இந்த வசனத்தின் படியாய் அவர்கள் புத்துமதியாக சொல்லும்போது கூட நான் அதை சத்தியமாக எடுக்கணும் என்ற நிலையை பரிசுத்தாக இதிலிருந்து என்னோட பேசி கொண்டிருந்தார். நேற்றைய நாளும் சௌரர் அந்த கூட்டம் நடக்கும்போது, பொதுக்கூட்டம் நடக்கும்போது சௌரர் ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு நின்றார். அது கேட்கும்போது எனக்கு வெக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நான் நிறைய வெக்கப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரம் நான் பின்னுத்தான் இருந்தேன், வெக்கப்பட்டு. ஏன் தெரியுமா, இந்த அவர் சொன்ன காரியம் 16 வயசுலேருந்தே எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆடை சரியாக உடுத்துங்கள், ஆடை விஷயத்திலும் எனக்கு 16 வயசுலேருந்தே சொல்லி நிற்கிறார். திரும்ப அந்த காரியம் இப்போ இன்றைக்கும் பெறுதா இருந்தால் இன்னும் நான் அதை வார்த்தையாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், சத்தியமாக எடுக்கவில்லை. சத்தியமாக நான் எடுப்பேனா இருந்தால் 16 சோட்ஸோடு போட்டுக்கொண்டு நான் நம்பிக்கை அறிக்கேட்டேன். 16 வயசுலே அவர் கூப்பிட்டு சொன்னார், அப்படி செய்யாதுகள், இப்படியா செயல்படுங்கள், ஆடை விஷயத்தை அப்படி இருங்கள். அந்த நேரம் சார் நேற்று சொன்னார். நேற்றும் அதை சொல்லும்போது 30 வருடம் கடந்தும் அந்த வார்த்தை வருடன்றால் நான் கீழ்ப்படியவில்லை. அந்த வார்த்தையை கூட அப்படியான அவங்களுடைய செய்கையை கூட அவருடைய சொல்கிறத கூட நான் இன்னும் வசனமாக எடுப்பேன் என்றால் ஆடை விஷயத்தை நான் கவனம் இல்லாத தான் இருப்பேன். நான் என்ன தான் வருவேன், என்ன தான் போவேன், அப்படியா நிலையத்தான் நான் கற்றுக்கொள்ள முடியும். சத்தியமாக போன சனிக்கிழமை கூட சௌரர் அப்புறம் இன்னும் சௌரர் வந்து பேசுங்கன்னு சொல்லும்போது நான் இன்னும் சௌரருக்கு முன்னுக்கு பேச வேண்டிய நிலை இருந்தது.
ஆனால் அந்த சௌரம் மூலமாக நிறைய இன்றைய வரை நான் சவலோடப்பட்டு கொண்டிருந்தேன். அவர் முன்னே நான் பேசுகிறதா என்ற நிலையில் நான் யோசித்து கொண்டிருந்தேன். டக்குன்னு பக்கத்தில் சௌரர் நீங்கள் போங்கன்னு கை தட்டினார், என்னை தட்டி விட்டார். அவருக்கும் கீழ்ப்படிந்து நான் டக்குன்னு எழும்பி வந்து விட்டேன். நான் அதே வசனங்களாய் நான் பார்ப்பனாக இருந்தால் எப்படி அசட்டையாக இருக்க முடியும்? இல்லை, நான் சத்தியமாக இதை எடுத்துக்கொள்வனாக இருந்தால் அசட்டையாக எடுக்காதபடிக்கு நான் உற்சாகமாக செயல்பட முடியும். அதாவது சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், வெறும் பைபிள் வசனம் இல்லாமல் பைபிள் வசனத்தோடு சேர்த்து அவர்கள் சொல்கிறான புத்துமதிகள், அவர்கள் சொல்கிறான ஆலோசனை, அவர்கள் சொல்கிறான வெளிப்பாடுகள், அப்படியான காரியத்தை கூட நான் கவனத்தில் எடுப்பேனாக இருந்தால் வசனமாக இருக்க முடியாது. இப்படியெல்லாம் அந்த கூடுகை ஒரு மத்தியாதத்தில் முடிந்திருக்கும், அரை மத்தியாலம் அதிகமாக முடியாது. ஏனென்றால் அரை மத்தியாதத்துக்கு 15 நிமிடம் ஆயிட்டு, அவர் ஆடை விஷயத்தை சொல்லி 15-20 நிமிடம் ஆயிட்டு. அது வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நான் நிறைய வெட்கப்பட்டேன். ஒரு முறை நான் போகிற சபையிலும் சரி, அந்த சபை மூலமாக சரி, நிறைய பெரிய ஒரு இடுக்கம் ஒன்று ஏற்பட்டு விட்டது. இந்த சத்தியத்தை விரோதமாக தான், இந்த சத்தியத்தை விரோதமாக நான் நிற்கும்போது விரோதமாக செயல்படும், அதுக்கு சார்பாக நிற்கும். அது குடும்பத்துக்குள்ளே வந்துட்டேன், அந்த பிரிவினை குடும்பத்துக்கு வந்துட்டேன். என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டு இருக்கேன். நான் தனி மனிதன். ஆண்டவரே, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் நீர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று இயேசுவே நீர் சொன்னீங்க. நான் உங்களுக்கு பிரியமான சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு லாபம் இல்லை. உதாரணத்துக்கு போதர் என்று அழைக்க முடியாது என்று நான் சொன்னேன். நான் உங்களை அழைக்க முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன லாபம் இருக்குது? எனக்கு ஒரு லாபம் இல்லை. எனக்கு சோறு வருதா, இது வருதா, ஒன்றும் இல்லை. ஆனால் நான் என்னத்தை செய்யணும்? பிதாவை கீழ்ப்படியணுன்றதுக்காக அந்த வார்த்தையை கீழ்ப்படிவதை தான் நான் செய்யணுன்றதுக்காக செய்கிறேன். ஆனால் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை தெரிந்தார். நீ செய்ய வேண்டியதை செய், அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்ப்பார். நான் செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தின்படி அவர்களை அன்பு கூறுற நிலை. தார்மாராக பேசினார் என்றால் ஒரு வார்த்தையை சொன்னார், சாத்தான் உங்களுக்குள்ளே பூந்து விட்டார் புறவர் என்றார். அதுக்கு மேலே வேறு வார்த்தையை சொல்ல தேவையில்லை. நான் அடுத்த நாள் சபைக்கு போய் சௌரர் செய்திருக்கிற நான் பார்த்துருக்கிறேன். அதை கட்டிப்பிடிச்சி, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர், அல்லேலூயா சோதரம். அவர் என் முகத்தை பார்க்கவில்லை, அங்கே திரும்பி விட்டார். அந்த அவருக்கு வெக்கமாக போயிட்டோ என்னவோ தெரியலை. இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? வசனமாக இவர்கள் செய்கிறது அந்த அவர் பேசிவிட்டார். அது பிறகு அந்த அவர்களுடைய அந்த சத்தியமில்லாத காரியங்கள், நான் எதிர்க்கின்ற காரியத்துக்கு கொஞ்சம் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அவர் செயல்படுத்துகிறாங்க இல்லையோ, கொஞ்சம் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அதனால் வசனத்தை வசனமாக நிறைய இருக்குது. அவர்கள் ஓப்பனாகவே இருக்குதுன்றால் நான் சொல்லுவேன். அவர்கள் இல்லை இப்படியும் செயல்பட ஆண்டுவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் பேசிவிட்டார், நீ சத்தியமாக நீ எடுப்பாயாக இருந்தால் அது உனக்கு லேசாக இருக்கும், அது இப்படித்தான் விட்டுவிடன்னு சொல்ல முடியும். ஆனால் சத்தியமாக எடுக்காத பகுதியிலே ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கெல்லாம் நான் வந்து கவனமாக செயல்பட வேண்டி இருக்குது. எப்படி ஒரு காரியம் ஒன்றையும் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கோ சரி ஒன்றையும் கொடுக்கும். ஏனென்றால் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். நான் வந்து இடரெல்லாம் யாருக்கு உண்டாகக்கூடாது என்ற நிமித்தம் ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து செயல்பட வேண்டியிருக்கு. எப்படி நான் என்னுடைய நடத்தை நிமித்தம் இவர்களுடைய இந்த வசனம் அடுக்காமல் சத்தியத்தின்படி வாழ்கிறார்களே, அந்த நிலை என்னால் இவர்களுக்கு போகக்கூடாது. அவர்கள் அன்பு கூறுற நிலை, அவர்கள் ஐக்கியப்படுற நிலை, பரவாயில்லை என்று விட்டு கொடுக்குற நிலை அப்படின்னு என்னோட கடைசியாக சௌரவ் என்று சொன்னார். உண்மை என்றைக்கும் வெளியரங்கமாகும் என்று சொன்னார். நேற்றும் முந்தநாத்தும் என் மனைவி பேசும்போது உண்மை எப்படி வெளியில் வருமாப்பா அப்படின்னு உங்களுடைய சொன்னார்கள். நான் பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? நான் ஒரு உண்மையில் ஒரு காரியத்தை இங்கே இருக்கும்போது செய்து விட்டேன். அது என் குடும்பத்துக்கு தான் வந்து சேருது, என் மனைவிக்கு தான், என் பிள்ளைகளுக்கு தான் வந்து சேருது, எனக்கு வந்து சேரவில்லை. அதனால் மனைவிக்கு நான் அதை தெரிவிக்காவிட்டாலும் என் குடும்பத்துக்கு வந்து சேர்றபடி அந்த உண்மை வெளியரங்கமானாலும் அது ஒருபோதும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் தெரிந்துவிட்டு நான் செய்து விட்டேன் என்று அந்த காரியம் வந்து சேரும்போது, இது இவர் செயல்பட்டு விட்டார் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அது எங்களுக்கு தானே வந்தது என்று அந்த உண்மையில் வெளியரங்கமாவது அவர்கள் அதை குறித்து சந்தோஷப்படுவார்கள் என்று போயிருக்கும்போது ஆவியான பேச நான் அதை குறித்து குற்றணர்வு அடைந்திருந்தேன். மனைவியுடன் தெரிவிக்காமல் செய்துவிட்டனோ, என் பிள்ளைகளுடன் தெரிவிக்காமல் குற்றம். ஆனால் ஆவியானவர் பேசிவிட்டார். உண்மையாக இருக்கும்போது வெளியங்கமானாலும் அது சரியாக செய்யும்போது அது உண்மையாக இருக்கும். அது ஒரு கவலைப்பட தேவையில்லை. இந்த காரியத்தை தடையாக இருக்குது, இந்த காரியத்தை நீங்கள் செய்யவில்லை, இந்த காரியத்தை இப்படி இருக்கும் என் மனைவி சொல்லும்போது நான் ஒன்றும் அதுக்கு விரோதமாக கதைப்பதில்லை. ஏன் தெரியுமா? நானாக செய்தாலும் மனைவிடம் பயந்து கொண்டு செயல்பட விஷயங்களை செயல்படும் போது நான் ஒன்றும் அதை பயப்படுவதில்லை. ஆவியானவருடைய பேசினார்,
குற்றோணர்வுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டார் என்றே குற்றோணர்வுகள் விடுதலை ஆக்கி விட்டார். பயப்படாதபடிக்கு ஏன் நடத்துகிறார் என்றால் நான் செய்கிறது எனக்கு இல்லை, எனக்கு வர்ற மாதிரி இல்லை. ஒரு 1000 ரூபாயை நான் ஒதுக்கி வைக்கும்போது அது எனக்கு இல்லை, என் மனைவி பிள்ளைக்கு வார மாதம் தேவையாக இருக்குது. அதனால் நான் ஒதுக்கி வைக்கும்போது அங்கே பணம் அங்கே பெரிய சிக்கலாக இருக்குது, அந்த 1000 ரூபாய் சிக்கலாக இருக்குது. அதில் நான் இந்த பணம்ங்கிற கேட்கும்போது நான் மௌனமாக இருந்து விட்டுருவேன். ஒரு 2 மாதத்தாவது அந்த பணம் டாக்கு நாங்கள் அவர்களிடத்தில் கைக்கு வரும்போது, ஓ இந்த பணத்துக்காக நான் எவ்வளோத்தை பேசிவிட்டேன், எவ்வளோத்தை சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னவளோ உண்மை அது வெளியரங்கமாகிறது என்பதை காண்பிக்கிறான் நிலை. நான் குற்றனோடு இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் மனைவிக்கு உண்மையிலாம் இருக்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்றது இதை ஆண்டவர் சொன்னார். உண்மை வெளியரங்கமாக ஏன் நான் எதுக்காக செய்கிறேன், என் மனைவி குடும்பத்துக்காக செய்கிறது என்ற நிலையை ஆண்டவர் காண்பித்தார். இப்படியான நிலையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி நான் சொல்லுகிறேன். இன்றைய நாளும் நான் வேறொரு சபையில் கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு வசதியான நேரம் பாருங்கள் பிரதர் அப்படின்றார். எனக்கு அது காணும், நான் இங்கே கலந்து கொள்ள தான் ஆசைப்பட்டேன், அது காணும் அப்படின்ற பிறகு நான் புதன்கிழமை வருகிறேன், என்னோட சவரன்கிட்ட கேட்டு நான் புதன்கிழமை வருகிறேன் அப்படின்னு சொல்லி அது நல்லா போயிட்டு இன்றைக்கு வந்தது நல்லதா. அது என்ன தெரியுமா, நான் அங்கே படுகிறான கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் சத்தியத்துக்கு விரோதமாக எடுத்து நிற்கிறான காரியத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து விட்டார். இங்கேருந்து எனக்கு பதில் தந்து விட்டார். இப்படி செயல்படுகின்றது பதில் தந்து விட்டார். அதனால் நான் பெரும் மகிழ்ச்சியோடு நான் இன்றைய நாள் நிற்க கத்த உதவி செய்கிறார். போராட்டம்ன்றது எனக்கு லௌகிக போராட்டம் இல்லை, எனக்கு பொருளாதார பிரச்சனை போராட்டம் இல்லை, எனக்கு போராட்டம் இல்லாமல் பரத்துக்குரிய போராட்டம், தலையை பிற்கக்கூடியதாக இருக்கும். இவர் இப்படி சத்திய விவரமாக செயல்படுறாரு. அதனால் தன்னுடைய நாமம் மயப்படுவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதான் பிதாவுக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்போது பிதா ஒருபோதும் எங்களை தனியே இருக்க விடுவதில்லை. ஆமென். அவர் எப்போதும் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக செயல்படுத்துவார். சௌரவருக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் பரமபிதாவுக்கு நன்றி செலுத்தேன். தன்னுடைய நாமம் மயப்படாத. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன், அதை எந்தளவாய் சத்தியமாய் எண்ணி வாழுகிறேன் என்றான் அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கியான ஒரு வாழ்க்கையை இது கடந்து செல்ல முடியும் என்றான் அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு நான் வாழுகிறான என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதெல்லாம் ஒரு அலங்கரிக்கப்பட்டான ஒரு வாழ்க்கை தேவை என்பதை குறித்து பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவனுக்கென்று வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதெல்லாம் இன்றைக்கு இதன் மூலமாக இன்றைக்கு அது அலங்கரிக்கப்பட முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதை சத்தியமாக எண்ணி அதுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறான அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் அந்த அலங்கரிக்கப்பட்டான அந்த வாழ்க்கையின் இடத்திலே அது கிடைக்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். ஒரு விசேஷித்த இடத்திலே ஒரு வீட்டிலே ஒரு அலங்காரத்தை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த வீட்டிலே அந்த அலங்காரம் செய்வதற்கு ஏதுவான அந்த பொருட்களை அங்கே அலங்கார பொருட்களை அங்கே வாங்கி கொண்டு வந்து அதை அங்கே அலங்கரிக்க தேவையான அந்த காரியங்களை அதை வேலைகளை செய்யும் பொழுது மாத்திரமே தான் அந்த வீடு அது அலங்கரிக்கப்பட்டான ஒரு வீடாய் அங்கே மற்றவருடைய பார்வையிலே அது காட்சியளிக்க முடியும். ஆனால் மாறாக அந்த வீட்டை அலங்கரிக்க வேண்டுமென்றால் அந்த ஒரு விருப்பத்தோடு அந்த அலங்கார பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே ஒரு மூலையிலே வைத்துவிட்டு அதை பார்த்து கொண்டிருந்தால் அங்கே அந்த வீடு எந்த சூழ்நிலையிலும் அது அலங்கரிக்கப்பட்டான ஒரு வீடாய் அங்கே இருந்துவிட முடியாது என்றே தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே உணர்த்தினார். இன்றைக்கு என்னுடைய ஜீவியமும் அதை போன்றான ஒரு வாழ்க்கை தான். இன்றைக்கு சத்தியத்தை தேவனுடைய வார்த்தைகளை நான் இன்றைக்கு அறிந்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை எந்தளவாய் நான் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதை சத்தியமாக எடுத்து என்னுடைய ஜீவியத்திலே நான் அதை கை கொண்டு வாழுகிறேனோ அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் என்னுடைய வாழ்க்கை அங்கே அலங்கரிக்கப்பட்டான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட முடியும். மாறாக அந்த வார்த்தைகளை நான் கேட்டு அதை என்னுடைய இருதயத்திலே ஞாபகமாய் நான் அதை வைத்துக்கொண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே அது அங்கே அலங்கரிக்கப்பட்டான ஒரு காட்சியை அங்கே தரமுட முடியாது. அது என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த சத்தியத்துக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையும் அங்கே அது வெளிச்சத்தை காண்பிக்க முடியாது என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதத்துக்காரன் கூறும்பொழுது 119 அதிகாரத்திலே அவர் கூறும்பொழுது, உங்களுடைய வார்த்தை எனக்கு என்னுடைய கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் என்றான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு அந்த வார்த்தைகளை எந்தளவாய் நான் விசுவாசித்து நம்பி அதை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழுகிறேனோ அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் அது எனக்கு தீபமாயும் வெளிச்சமாயும் என்னுடைய வாழ்க்கையிலே அது இருந்துவிட முடியும் என்றான காரியங்களை
பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அதை நான் சத்தியமாய் நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதுக்கு ஏதுவான அந்த உண்மை உள்ள மனுஷனாய் நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சத்தியத்துக்கு அங்கே தூணும் ஆதாரமாய் நின்று வாழுகிறான, சாட்சியாய் நின்று வாழுகிறான அந்த வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொண்டு வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் நினைவு நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுத்தம் இப்படிதான். ஆண்டவர் காலையில் பேசிய வார்த்தை அதிகமாய் என்னை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் அங்கே விடுதலையின்மையும் இங்கே சீரற்றதாயும் இருக்கிறதை காலை வேளையில் பரிசுத்தாவியானவர் உணர்த்தியிருந்தார். தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உண்மையென்று ஏற்றுக்கொள்ளாத அந்த காரியத்தினாலேயே என்னுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய அந்த விடுதலையற்ற காரியங்கள், அந்த குறைவுள்ள காரியங்களை நான் உணர்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய், எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நான் எடுத்துக்கொள்கிறேனுங்கிறதை தான் இந்த காலை வேளையை பரிசுத்தாவியானவர் உணர்த்தினார். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே பேசும்போது அங்கே அவன் விரும்பினால் என்னிடத்தில் வரக்கடவன் என்பதன் அந்த பிரகாரம் இந்த சத்தியத்தை எப்படி நான் என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் விரும்பி மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியத்தில் இருக்கிறேனோ அன்றைக்குத்தான் என்னுடைய ஜீவியத்திலே அந்த வார்த்தை அப்படியே அங்கே முற்று முழுதுமாய் அங்கே உண்மையாய் மாறிவிட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே உணர்த்தியதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அலட்சியமாய் விட்டு விடாதபடிக்கு அங்கே கவனமாய் அங்கே விவேகத்தோடு நான் எடுத்து என்னுடைய ஜீவியத்திலே அது எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நான் என்னுடைய ஜீவியத்திலே நான் வைத்து வாழுகிறேனோ அன்றைக்குத்தான் என்னுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய அந்த விடுதலையற்ற காரியங்கள், அங்கே சீரற்ற காரியங்கள் அத்தனையும் அங்கே நிவர்த்தி ஆகுங்கிறதை இந்த காலை வேளையிலே நானும் உணர்கிறேன். வரும் நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை நானும் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதிகமாக எங்கே உதவி செய்வார்ந்தும் நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன்தாம் உதவிசாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலும் கூட தேவன் சத்தியத்தை குறித்து பேசினான். அந்த வார்த்தை இங்கே எனக்கும் அதிக சவாலாய் இங்கே காணப்பட்டது. என்னுடைய ஜீவியத்திலும் என்னுடைய விசுவாச வாழ்க்கை எந்தளவுக்கு சத்தியம் நிறைந்ததாக அங்கே காணப்படுகிறது என்பதை குறித்து இந்த வேளையிலே நான் அங்கே சிந்தித்து கொண்டிருந்த போது இங்கே அநேகமான காரியங்களில் அங்கே குறைவைத்தான் அங்கே நான் கண்டேன். இங்கே இதனுடைய வார்த்தைகள் என்னுடைய ஜீவியத்திலே இங்கே சத்தியமாக இருந்ததை விட வார்த்தைகளாக இருந்ததே அங்கே அதிகம் என்பதை குறித்தான் நான் அங்கே காலை வேளையிலும் கூட கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. அது எப்பேற்பட்ட நிலையாக இருக்குமென்னு சொன்னால், இங்கே வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையை போன்றதான அந்த ஒரு நிலைதான் இவ்வளவு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்பதை குறித்தான் நான் அங்கே அதிகமாய் இங்கே கண்டுகொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே இந்த இடத்திலே வார்த்தை கடந்து வரும்போது அங்கே என்னோடு இடைப்பட்டார். இங்கே அந்த கல்லறைக்கு உள்ளே இங்கே அருவருக்கத்தக்க ஒருவரும் விரும்பி அங்கே அதை பார்க்கக்கூடாத அங்கே அருவருப்புகள் அங்கே நிறைந்திருக்கும். ஆனால் கல்லறையை இங்கே வெளியே இங்கே அது அலங்கரிக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட ஒரு நிலை அங்கே காணப்படும். அதே போன்றுதான் என்னுடைய ஜீவியமும் அங்கே கடந்த நாட்களிலே இங்கே காணப்பட்டது என்பதை குறித்தான் இங்கே நானும் அங்கே அதிகமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. கிறிஸ்தவன் என்கிறதான அந்த போர்வையிலே நான் அங்கே வெளியரங்கமாய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான் நான் இங்கே கடந்த நாட்களில் இங்கே வாழ்ந்து வந்திருக்கிறேன். நானும் அதிகமாய் இங்கே மனம் திரும்பவே வாஞ்சிக்கிறேன். இங்கே ஒவ்வொரு வார்த்தைகளையும் இங்கே நான் சத்தியமாக எடுத்து என்னுடைய ஜீவியத்திலே நான் வருகிற நாட்களில் நான் ஜீவிக்க அதிகமாக வாஞ்சிக்கிறேன். இங்கே என்னுடைய வேலை ஸ்தலத்திலே இங்கே பாடசாலையிலே இங்கே அநேக பிள்ளைகளிடத்திலே நான் இங்கே பேசுகின்ற போது சில நேரங்களிலே அங்கே சமயத்தை குறித்தான காரியங்களை குறித்து அங்கே பிள்ளைகள் அங்கே இடத்திலே அங்கே பேச வரும்போது இங்கே நான் அதை ஒரு சந்தர்ப்பமாய் நான் பயன்படுத்தி நான் அவர்களோடு அங்கே பேசுகின்ற போது அங்கே அவர்கள் அநேக காரியத்தை குறித்து இங்கே அவர்கள் என்னோடு இங்கே கேள்விகள் கேட்பார்கள். இங்கே நான் கூறுகின்ற அந்த பதில்களை அவர்கள் கேட்கின்ற போது அவர்களிடத்திலே அதை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அங்கே காணப்படுவதை நான் அங்கே உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் அவர்களும் அங்கே நான் பேசுகின்ற போது அதை அந்த
அவர்கள் அதை அந்த சலுப்பாக எண்ணாமல் அங்கே திருப்பி அங்கே மாறி மாறி அங்கே கேள்விகளை கேட்பார்கள். இங்கே ஒரு சில பிள்ளைகள் அங்கே இவரிடத்திலே பேசினாலே இவர் ஒரே இதை குறித்து தான் பேசுவேர் என்று சொல்லி சில பிள்ளைகள் அங்கே விலகி அங்கே போக முற்படும்போது கூட அங்கே ஒரு சில பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி கொஞ்ச நேரம் சொல்வதை கேட்டுவிட்டு போவோம்னு சொல்லி அங்கே இருந்து அதை கேட்பார்கள். நான் அங்கே ஆண்டவருக்கு நான் அந்த இடத்துல அதிகமாக நான் அங்கே மகிமை செலுத்துவனை தான் நான் அங்கே அதில் நின்றுக்கிறேன். அங்கே நான் போடுகிறதான அந்த விதை அங்கே என்றோ ஒரு நாள் நிச்சயமாய் அது விருட்சமாய் வளரும் என்ற நம்பிக்கையை தேவன் அதிகமாய் தந்திருக்கிறார். தொடர்ந்தும் அந்த ஜீவியத்துக்குள்ளே நான் கடந்து செல்லவே வாஞ்சிக்கிறேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, நிச்சயம் தேவன் பலத்தை தந்து நீ நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். நாம் ஆவியானவர் காலை ஒளியில் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றான அந்த வசனத்தின் சாராம்சம் சௌரன் பேசினது முழுவதுமே எந்த சூழ்நிலையில் நான் சத்தியத்தை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு நான் சத்தியத்திற்கென்று என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேனோ அந்த சூழ்நிலையில் மாத்திரம் சத்தியம் என்னை விடுதலையாக்கும். இந்த பூமியிலே நான் எனக்கானவையில் நான் நாடி இந்த பூமிக்குரியவரை நான் தேடுவேனானால் சத்தியத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதவனாய் உலகத்துக்குரியவனாய் மாறிவிடுவேன். நான் ஒரு எச்சரிப்பான அந்த வார்த்தை எனக்குள்ளாய் துணிக்கும்போது உண்மையாய் நான் எடுத்த தீர்மானத்தின்படி நான் எதையெல்லாம் கடந்த வருடத்தில் நான் எதையெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு எதையெல்லாம் பிரியமில்லாமல் நடந்தனோ அந்த காரியத்தை நான் இந்த வருடத்தில் நான் அதை சரி செய்து தேவனுக்குள்ளாய் வாழ்வேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அறிக்கை சிட்டான அந்த வசனம் எப்போதுமே நான் இன்ன வரைக்கும் என்னை அதை உணரத்தக்கதாகவும் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் உண்மையுமாய் நடக்கத்தக்கதாகவும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அந்த ஆவியானவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் அந்த தேவனுடைய சத்தியத்தை உள்ளத்திலே ஆழமாய் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று அர்ப்பணித்து முழுவதுமாய் நேர்மையும் உண்மையுமாய் இருந்து எனக்கென்று எதுவுமே இந்த பூமியில் எனக்கானவில்லை தேடாமல் தேவனுக்கென்று அர்ப்பணித்து இந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சபை வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லை உலகத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும் எல்லாமே தேவனுடைய நாமம் மையப்படவும் தேவனுடைய சத்தியம் என் மூலமாய் வெளிப்படத்தக்கதாகவும் ஆவியானவர் இன்னும் எனக்கு உதவி செய்து நடத்துவார்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ளாகும் உதேசுவாராம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாகவும் நாங்கள் விடுதலை அடையவும் உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு சத்தியமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு வேத வசனங்களையும் நீர் எங்களுக்கு போதிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே சத்தியமாய் அதை நாங்கள் அறிகின்ற அறிவை எங்கள் எல்லோருக்கும் தந்து அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கவும் அந்த சத்தியம் எங்களை பரிசுத்தம் பண்ணவும் வருகிற நாட்களிலே எங்களை வழிநடத்தியருளும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.